ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்துட்டு 1/2 கேஜிக்கு ஜீரக சம்பா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கலந்துக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். காரத்துக்கு காரப்பொடியும் காஷ்மீர் மிளகா பொடியும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தயிர், 1/2 கேஜிக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா காரம் சிக்கனில் ஏறுற வரைக்கும் நல்லா கிண்டிக்குங்க. ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு வாழை இலை போட்டு மூடிடலாம். ஒரு வெயிட் போட்டு மேலே மூடிட்டு தம் போட்டுக்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சு பாருங்கள், நல்ல ஒரு ருசி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.